ஐயோ பாவம் ஜடு மணியாக வந்து மாட்டிக்கிட்டான். அப்பயே சொன்னேன், யார்கிட்டையும் சொல்லாத. நீ கேட்டா தானே உன் தலையெழுத்து, நீ மணியாக வந்து மாட்டிக்கணும். நான் இப்படி யார்கிட்டையும் வந்து காப்பாற்ற விட மாட்டேன். இவன் இங்கேயே அடைஞ்சு சாகணும். இவளுக்கு இதான் தண்டனை. இவங்கிருந்து யாருக்கும் தெரியாது, இவங்க இருக்கிறது எவனுக்கும் தெரியாது. இவங்க தான் இருக்கா ஜடுங்க தான் இருக்கிறான்னு தெரியாது. ஏன்னா அதை மாதிரி நான் செட் பண்ணி வச்சுங்கிறது. ஐயோ பாவம். பாய் ஜடு. ஆமாம், காலையிலேருந்து இந்த காந்தாரி எங்கே போயிட்டு இருக்குவா? ஊர் ஃபுல்லாக தேடினாலும் இல்லையே. ஒருவேளை எங்கன்னா வெளியில போயிருக்கோளோ? வெளியில் இருந்தாலும் இவங்க தான் வந்தாகணும். அப்படி அவள் எங்கே போயிருக்குவா? காலையிலேருந்து தேடுறேன், வீடு ஃபுல்லாக தேடுறேன், அவள் ஆளவே காணும். எங்கே எந்த இடத்துல போயிட்டு இருக்குவா தெரியலையே. வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிறால பார்க்கலாம். ஐயோ காந்தாரி, நீ எங்கே இருக்கவே தெரியல. இங்கேயும் ஆளை காணுமே. ஐயோ இந்த காந்தாரி எங்கே போய் மாட்டிக்கினா? நான் ஊர் ஃபுல்லாக தேடிட்டேனே, வெளியில் தேடிட்டேன். இது ரொம்ப பயமாக இருக்குது. அவகிட்ட சக்தி வேறு ரொம்ப குறைவாக இருக்குது. அவளை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. அவள் எங்கே இடத்துல இருக்குவா? அசுரமனைக்கு போனாலும் அங்கே போக முடியாது. ஏன்னா 40 கால மண்டலம் பூஜை ஒன்றும் முடியல. இப்போ இவங்க எங்கே போய் மாட்டியிருக்குவா? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே போய் யார்கிட்ட உதவியே கேட்கலாம்? மிராக்ஷனே இல்லை. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நாம் அவங்கள தான் கூப்பிடணும். சைத்தான் அரசனே, என் காந்தாரி எங்கே இருந்தாலும் வர வச்சிரு. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவளை வர வச்சிரு சைத்தான் அரசு. மாயா, நான் வந்துட்டேன். நீ யாருக்காக என்ன போய் கேட்க வேணாம். நான் எங்கே போனேன்னு தெரியாமல் நீ மூடு மாதிரி பேசுகிற. நான் எங்கே போயிருந்தாலும் நீ என்னை வந்து தேடுவேன், எனக்கு தெரியும். மாயா, காந்தாரி, இத்தனை நாள் நீ எங்கே போயிருந்த? நீ கொஞ்சமாக சரிவு இருக்கா இல்லையா? சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே வேணால் போயிடுற. நான் உன்னை எங்கே போய் தேடிட்டோம்? நீ காந்தாரி, நீ எங்கே போனாலும் எங்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். நீ வந்து என்னை பார்த்துக்க நிலம வந்துடுச்சு. இல்லை மாயா, நான் சொல்கிறது கேட்டால் நீ ஆச்சரியப்படுவேன். நான் எங்கே போனேன்னு கேட்குறேன். நான் எங்கே போனேன் சொன்னால் மட்டும் நீ என்ன தீர்த்து வச்சிருவியா? சொல்லு மாயா, சொல்லு. நீ வீட்டில் இருந்தே என்னை ஏசுற. ஆனால் நான் ஒத்தாள் போயிட்டு வந்தேன். அந்த இடம் உனக்கு தெரியாது. அது கொஞ்சம் இருட்டாக இருந்தாலும் பிரகாசமாக இருந்துச்சு. என் கண்ணுக்கு யாராவது தெரிஞ்சாலும் உனக்கு தெரியாது மாயா. நீ அப்படித்தான் பேசுகிற. நீ பார்த்தா தான் உனக்கு தெரியும். என்னது இருட்டாக இருந்துச்சா? அப்படி நீ எந்த இடத்துக்கு போயிட்டு வந்த? பெரிய சஸ்பென்ஸ் வைக்கிற. கொஞ்சம் தெளிவாக சொல்லு காந்தாரி. இது மாதிரி சஸ்பென்ஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் தெளிவாக நீ ஒழுங்காக சொல்லு. நீ எந்த இடத்துல போயிட்டு வந்த? எங்கே மாட்டிக்கின? இப்போ எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு ஒழுங்காக சொல்லு. அப்போ எனக்கு பிடிக்கும். மாயா, நான் எங்கேருந்து வந்து சொல்கிறேன். நான் 4 நாள் முன்னாடி தோட்டத்தை வெளியே நடந்து போயிருந்தேன். அங்கே துர்கை அம்மன் எனக்கு தோணினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மாலை பூமி லோகத்தில் உங்கள் 2 பேர்த்துக்கு இதோட கடைசி நாள் சொன்னாங்க. அதனால்தான். என்னது பூமி லோகத்துக்கு கடைசி நாடா? என்ன சொல்கிறேன் காந்தாரி? துர்கை அம்மன் இதுக்கு நம்மளை வந்து எச்சரிக்கணும். நீ என்ன பைத்தியமா? அவங்ககிட்ட கேட்டியா என்ன சொன்னாங்க? இல்லை, என்ன கேட்டாங்க. என்னை சாவடிச்சுன்னு சொன்னாங்க. நம்ம 2 பேர்த்தையும். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நான் 2 நாள்
நான் கண்காண இடத்துக்கு போயிட்டு வரேன். என்னை தேடாத காந்தாரி மாயா. நான் கூடி சீக்கிரத்தில் வந்துடுவேன். வர மகாச்சி பௌர்ணமி அப்போ நான் கூட இருக்கிறேன். என்னை வச்சு தேடாத. அவளை சும்மா விடாத ஜடுவா குரமத்தையும். நீ இப்போ எங்கே போகிற? நீ இந்த இடத்த விட்டு எங்கே போகிற? என்னை விட்டு எங்கே போகிற? உனக்கு இந்த இடத்த விட்டால் உனக்கு யார் தெரியும் சொல்லு காந்தாரி. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இல்லை மாயா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் இப்பயே போகிறேன். காந்தாரி நில்லு, போகாத. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நான் ஒரு தடவை சொல்கிறது கேளுமா. இல்லை மாயா, நான் போகிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வருவேன், கூடி சீக்கிரத்தில் வருவேன். என்னால் முடியல. ஆ ஆ ஆ ஆ ஐயோ ஐயோம்மா. ஆ ஐயோ, ரொம்ப வலிக்குது எனக்கு. காந்தாரி போயிட்டா, என்னை விட்டு ரொம்ப தொலைவாக போயிட்டா காந்தாரி. கூப்பிட்டா தொலைவு போயிட்டாலே. எனக்கு மேலே யார் இருக்கிறாங்க இந்த வீட்டில்? ஐயோ, நான் என்ன பண்ணிட்டோம்? கடவுளே, சைத்தான் அரசனே, எனக்கு வந்து சோதனை பார்த்தியா? நான் விட மாட்டேன். எங்கந்தாலும் மாயாவனா காந்தாரியை கூட்டின்னு வருவேன். பேர் மாயா. ஐயோ, நீர் அரைக்கிய என் கண்ணடி வா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் உதவி கேட்கணும். வா அரைக்கிய வா. என்னால் முடியல. என் முன்னாடி வாக்கா, நீர் அரைக்கிய. என் காந்தாரி என்னை விட்டு போயிட்டு ரொம்ப தொலை. எனக்கு மேலேயா இருக்கிறாங்க. நீ இறக்கி நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும். இதுக்கு மாயா வந்தா காந்தாரி வந்து என்கிட்ட எதாவது சொன்னான். அதுக்கு நீ தெளிவாக பதில் சொல்லணும். என்ன இது? அம்மன் ரகை வந்த போது இந்த சக்கரம் அழிவுக்கு ஏற்பட்டதாக்குமே. அப்படின்னா காந்தாரி சொன்னது உண்மையா? போசு கழுகை, என் காந்தாரி எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சிட்டு வா போ. நீ இப்படி ஒரு சக்கரம் காட்டுதுன்னா எனக்கும் காந்தாரி கூடிய சக்தியில் அழிவு ஏற்பாடுன்னு அர்த்தம். அப்படி யார் எங்கள் 2 பேர்த்தையும் அடிக்குவாங்க? அப்படி எந்த மகாராணி என்னை அடிக்குவாங்க? ஐயோ, என் காந்தாரி என்னை விட்டு ரொம்ப தொலைவா போயிட்டா. என்னால் முடியல. எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது. எனக்கு இன்னைக்கு மேலே யார் இருக்கிறாங்க நண்பர்களாக சொல்கிறதுக்கு? என் கூட விளையாடுறதுக்கு என் தோழி இருந்தா. 10 வருடமாக என் கூடயே இருந்தா. இப்போ அவள் போயிட்டாலே. எனக்கு மேலே யார் இருக்கிறாங்க? சைத்தான் அரசனே, அவள் போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் விட மாட்டேன். இந்த குடும்பத்தை நான் விட மாட்டேன். அவள் போனாலும் என்கிட்ட சக்தி இருக்கு. என் சக்தியை பயன்படுத்தி இந்த குடும்பத்தை நான் அழிக்குவேன். ஒருத்தரை அழித்து துண்டா போடுவேன். காந்தாரி வர வரைக்கும் என் கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்கணும். என் காந்தாரி என்னை விட்டு போயிட்டேன். அதுக்கு காரணம்
அந்த துர்க்கை அம்மனும் அந்த சடுவும் தான். விட மாட்டேன். சடுகு துர்க்கை அம்மன் நான் விட மாட்டேன். கூட்டின்னு வந்து ரத்த கழிவு காட்டேரியில் வச்சு தளரும் துண்டா செய்வேன். என்னால் முடியல. காந்தார் இல்லா வீட்டில் எதுவுமே நிலையாக இருக்கக்கூடாது. எல்லாமே நாசமாகணும். சர்வம் நாசமாகணும். இப்பயே போய் அதுக்கு வேலை பண்ணுறேன். நான் மாயா. நான் சொல்கிறத கேளுங்க. வீட்டில் ஒரு பொருள் கூட நிரந்தரமாக இருக்கக்கூடாது. எல்லாம் நாசமாகணும். சர்ப்ப நாசமாகணும். ஏற்பாடு செய்யுங்க. காந்தார் இல்லாத வீட்டில் எதுவுமே நல்லா இருக்கக்கூடாது. ஆகட்டும்.